மானிட மகன் வரும்பொழுது நம்பிக்கையை காண்பாரோ என்கிறார் இயேசு. எப்படிப்பட்ட நம்பிக்கை? விடாமுயற்சியாக செயல்படும் நம்பிக்கை. விடாமுயற்சியாக கடவுள் நம்மோடு உடனிருப்பார், நம்மை வழிநடத்துவார், நம் தேவைகள் நிறைவேற்றுவார், நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வார், நம் வேண்டலுக்கு செவிசாய்ப்பார். இதெல்லாம் உள்ளடக்கியதான் அந்த நம்பிக்கை. அந்த நடுவரை போல அன்று கடவுள். கடவுளுக்கும் பயப்படாமல் பிற மனிதரையும் மன்னிக்காமல் இருக்கின்ற மனிதர்கள் தற்பெருமையோடோ சுயநலத்தோடு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒருவரே விடாமுயற்சிக்கு பதிலாக தீர்ப்பு தருகிறார் என்றால் கடவுள் அதை விட வல்லவர். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் நாம் இருந்தாலும், பிற மனிதரை மதிக்காமல் நாம் இருந்தாலும், நாமும் அந்த நடுவரை போல முதல் பாதியிலே ஆகிவிடுவோம். சுயநலத்தோடு தற்பெருமையோடு நாம் தான் முக்கியம் என்று இருந்து விடுவோம். அந்த மனிதனிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற ஒரே பாடம், விடாமுயற்சியோடு யார் நம்மை அணுகி வருகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் அன்பையும் மனித மதிப்பையும் கொடுக்கலாம். கடைசியாக அந்த மனிதர், அந்த நடுவர் அந்த பெண்ணுக்கு நீதி வழங்கியது அப்படிதான். இயேசு வழியாக வந்த வாழ்வும் மீட்பும் நம்மை என்றும் வழிநடத்தும். கடவுளை பற்றி கொள்வோம். மானிட மகன் வரும்பொழுது நம்பிக்கை காண்பாரோ என்ற இயேசுவினுடைய ஆதிக்கத்துக்கு, இயேசுவே என்னில் நம்பிக்கை உண்டு, என்னோடு பேசுகின்ற பழகுகின்ற மனிதர்களிடம் அந்த நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வேன். நான் உமது திரு தூதன், என் வழியாக அந்த நம்பிக்கை பலம் பெறும் என்று பதில் தருவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.